தென்காசிலே ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இன்னைக்கு வருவோம்ட்டு வந்து பார்த்தேன். வார வழியில் பார்த்தீங்கன்னா காற்றை பார்த்தீங்கன்னா கடையலூர் தாண்டினதுலேருந்து சரியான காற்று, கிளைமேட்டு அவ்வளோ நேச்சுரலாக ஆகிப்போச்சு. வார வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடை, பழக்கடை எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பார்த்தாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டேன் குற்றாலத்துக்கு. காலையிலேருந்து இந்த சூரிய ஒளியை தேடிக்கிட்டு இருக்கேன். சூரியன் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல குற்றாலத்தில். அப்போனா பார்த்துக்கோங்க கிளைமேட் எப்படி இருக்கும்னு. இந்த தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசி மெக்கானிகளுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கேன். இந்த குற்றாலத்தில் என்ன கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட்டில் ஒரு ஏசி ஒன்று கண்டுபிடிங்க. அந்த மாதிரி கூலிங்கு இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். மூலிகை தண்ணி என்ன மூலிகை தண்ணி, அதை விட சரியான தண்ணி இங்கே இருக்குது. இது வந்து தேங்கின தண்ணியும் கிடையாது, மலையிலேருந்து அப்படி வரக்கூடிய தண்ணி தான். இந்த தண்ணியை வந்து குடிச்சு பாருங்கள். ஐஸ் வாட்டர்லாம் இதுக்கெல்லாம் இப்போ இது கிட்ட கூட நிற்காது, அப்படி ஒரு தண்ணி. உள்ளே போனால் உள்ளே சரியான குளிர். ஒரு 5 நிமிஷம் கூட குளிக்க முடியல. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரேன், உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிட்டு கிடக்கு, அந்த மாதிரி ஒரு குளிர். சரி குளிச்சு முடிச்சாச்சா போமான்ட்டு கிளம்புறதுக்கு பார்த்தா சுற்றுலா பயணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது கூட 2 பையில் பழமும் அது இது மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பழங்கள்லாம் நிறையா ஊர்களில் வந்து கிடைக்காது. கேரளாவிலேருந்து வர்றது குற்றாலத்தை சுற்றி ஊராமே கடை தான் இருக்குது. அந்த கடையில் ஊரா மக்கள் வந்து வராங்க, 2 பையில் வந்து பொருளை தான் வாங்கிட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஜடமாட்டிலேருந்து பொம்மையிலேருந்து எல்லா காரமே இங்கே வைக்காங்க. தற்காலிக கடை வந்து குற்றாலத்தை சுற்றி ஊரா கடை தான் இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி. இன்னைக்கு தண்ணியை பாருங்கள் எப்பவுமே இப்படி விழுகுது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாள்களெல்லாம் சனி ஞாயிறு வந்துடும். 20ஆம் தேதியிலேருந்து குற்றாலம் சாரல் திருவிழா ஆரம்பிக்கு. அப்போனா கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே இருக்க வியாபாரிகளுக்கெல்லாம் சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் மக்கள் வந்து நல்லா ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இங்கே வரக்கூடியவங்க வந்து பாதுகாப்பான முறையில் வந்து குளிங்க. தங்க நகைகள்லாம் போட்டு குளிக்காத தயவு செய்து. ஆமாம், இந்த மாதிரி குற்றாலம் கிளைமேட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அது இந்த மாதத்துக்குள்ள தான் கிடைக்கும். வந்துக்கோங்க, குற்றாலம் சீசனை வந்து அனுபவிச்சுக்கோங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன். வருஷத்தில் ஒரு தடவையாவது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து இந்த அருவியில் வந்து குளிங்க. வாங்க, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நல்ல முறையில் இருக்குது. நல்லா பாதுகாப்பாக வந்து குளிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.